Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. 시간은 계속 흘러만 가고 기다리다 지쳐 그만 널 놓칠까봐 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to lovely Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான். ஒரு full day routine vlog-ஆ இருக்கும். இல்ல 2 நாள் routine vlog-ஆ இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து Sunday. அண்ணா, அண்ணி, அம்மா, அத்தா நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். இன்னைக்கு மாமா சமையல், husband's cooking. So Sunday leave அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் ஆச்சு. ஒரு more than 1 week ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நான் vlog shoot பண்ணவே இல்ல. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட கோல்லாம் சொல்லப்போ நான் வெயிட் லாஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அண்ணன் கல்யாணத்தில் வந்து என்னை ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இன்னும் நான் அதே வெயிட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஈட்டிங் ரைஸ். ஹெல்த் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, நிறையா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கன்சல்ட் பண்ணுறது, டாக்டர்ஸோட வீடியோ கன்சல்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும், என்னோட பிசிஓடிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த 1 week ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து ரீவேம்ப் ஆக போகிற மாதிரி இருக்குது என்னோட டயட். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. வெயிட் லாஸ்க்கான அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ரைஸ் அண்ட் மில்க் இருக்க போகுது எனக்கு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்காவது ரைஸ் கோதுமை அந்த மாதிரி பக்கமே வைக்கக்கூடாது இருக்கேன். ஓகே, நான் வெயிட் லாஸ் பற்றி நான் பண்ணினதுக்கப்புறம் அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 kg ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நடக்க போகிற vlog வந்து டீப் கிளீனிங் இருக்க போகுது அண்ட் குக்கிங், அப்புறம் ஃபேமிலியோட இருக்கிறது, அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்க போகுது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து தோசை, வெங்காய சட்னி, பச்சை மிளகா வெங்காய சட்னி தான் ரெசிபியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி, உப்பு போட்டு வதக்கி அப்படியே அரைச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. சிம்பிள் சட்னி. பட்டை மிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா போடுறோம், அவ்வளவுதான். இதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய தோசை. அம்மாலாம் எனக்கு அங்கே தான் இருந்தாங்க. ஸோ 2 நாளாகவே கொஞ்சம் வீடெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து குட்டி தோசை போட்டு சாப்பிட்டேன். நம்ம 2 தோசை இருக்கிற அளவு இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு 4 குட்டி தோசை வந்து கல்லில் இருக்குது. ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து அதை அப்படியே குட்டி தோசையாக போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து குட்டி தோசை, சட்னி, வெங்காய சட்னியோட மார்னிங் டிஃபன் முடிஞ்சு. அன்றைக்கி லஞ்ச் எதுவுமே செய்யலை, ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு நான் இப்போ வந்து வேறு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருந்த க்ரோசரி ஐட்டம் எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. மாற்ற வேண்டியது மீன்ஸ் நான் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அம்மாட்ட அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டேன். புதுசு தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக, எல்லாருக்கும் இப்படியான்னு தெரில, பர்சனலாக எனக்கு வந்து அது இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லைனா செவனையே நான் அடங்கி உட்காந்துருப்போம்ல அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதனால் அரிசி, கோதுமை, அப்புறம் நான் வாங்கி வச்சுருந்த சேமியா, ரவா இது எல்லாத்தையுமே வந்து அம்மாட்ட எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்காக எடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பாட்டில்ஸ் எல்லாமும் கொஞ்சம் நாளாக வந்து எதுவும் பெருசாக டீப் க்ளீன் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. ஷெல்ஃப்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னும் 2 நாள் வேலை கூட இருக்குது. இப்போ 2 நாள் வேலை தான் முடிஞ்சிருக்கு. சனி, இன்றைக்கி ஞாயிறோட வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் கூட வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் வேண்டாம் அப்படின்றனோ அது எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டேன். பேக் பண்ணது போக எதெல்லாம் வேணும் இருந்துச்சோ அதை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒட்டி வச்சுட்டு எல்லா பாட்டிலையுமே ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். 2 சைடில் ஷெல்ஃப் இருந்துச்சுல, 2 சைடு ஷெல்ஃபில் இருக்கிற பாட்டிலையுமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு மூடி எல்லாத்தையுமே தனியாக ஊற போட்டு வச்சாச்சு. பாட்டில் எல்லாத்தையுமே நம்ம டிஷ்வாஷரில் போட்டுடலாம். ஸோ அதனால் மூடி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கேன். சுகர், ஹனி, இந்த மாதிரி தேன், கருப்பட்டி எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். இந்த ஷெல்ஃபில் இருந்த ஐட்டம்ஸ் தான். இப்போ கடலைப்பருப்பு, கொள்ளு இதெல்லாம் வந்து நான் சாப்பிடுவேன். நெல்லிக்காய் பொடி அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே வந்து இது எல்லாத்தையுமே சோப்பு, வேறு எதுவுமே இல்லை, விம் லிக்விடும் கொஞ்சோண்டு இதுவும் மட்டும் போட்டு தண்ணியில் ஊற்றி அதை அப்படியே ஊற வச்சு அந்த மூடி எல்லாத்தையுமே அதில் போட்டிருக்கேன். ஸோ அத்தை வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிளாஸ் பவுல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே மிஷினில் வந்து ஒரு லோட் டிஷ்வாஷரில் வந்து ஒரு லோட் பாத்திரம் ஓடிட்டுருக்கு. ஓடி கொஞ்சம் நேரம் அது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எடுத்து இதை போட்டுற வேண்டியதான். ஸோ இது சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரே ஒரு பிளேட்லேயே வந்து அடங்கிடுச்சு. ஸோ ஒரு பிளேட்டில் மட்டும் நம்ம டிஷ் வாஷர் போட்டுடலாம். ஏதாவது ஒரு பிளேட் மட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ டாப் பிளேட்டில் மட்டும் தான் இருந்துச்சு. குட்டி குட்டி நம்ம சீசனிங் பவுடர் போடுறதெல்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அண்ட் டிஷ் வாஷரில் ஃபுல்லாக கழுவிட்டு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பவுடராக இருந்துச்சுன்னா அப்படி கழுவிட்டு அப்படிலாம் வைக்க மாட்டேன். எதுவும் போய் அடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த ரைஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக கழுவிட்டு தான் வைக்கணும். பட் இந்த மாதிரி ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து பெருசாக இது பண்ண மாட்டேன். அண்ட் மேலே இருக்கிற ஒரு பிளேட்லேயே வந்து முடிச்சாச்சு. ஸோ அந்த மஞ்சத்தூள் இருக்கிற டப்பா, அந்த ஓட்ஸ் வச்சுருந்த டப்பா, அது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து உள்ளே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ மாடியில் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ ஏசி ரீசெண்டாக ஃபிட் பண்ணது, அந்த பிளாஸ்டிக்கு, அதோட அந்த நம்மளோட தையல் மிஷினோட இது எல்லா கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் கட்டி அடுக்கி எடுத்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அடுக்கி இப்போ வந்து அம்மா அதெல்லாம் வச்சு அடுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வேலை நடந்துட்டுருக்கு. மாடியிலையும் நிறைய வேலை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வால் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை பற்றி அந்த வால் போடையில் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ சண்டே மார்னிங் வந்து காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து வச்சாங்க. சாட்டர்டே சண்டே வந்து அலௌடு, திங்கக்கிழமையிலேருந்து ஒரு ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இப்போ நமக்கு. ஆனால் இங்கே தஞ்சாவூரில் சுத்தமாக காய் கிடைக்கவே இல்லை. அம்மா வந்து குட் மார்னிங் சொன்னாங்க. சுத்தமாக காய் கிடைக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையே செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. சனிக்கிழமை காலையில் 15 ரூபா இருந்த தக்காளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து 60 ரூபா இருந்துச்சு. ஸோ சனிக்கிழமை காலையிலலாம் அந்த ரூல் வரல, அதனால. ஸோ இப்போ நான் என்னோட இப்போ ஃப்யூச்சர் டயட்டுக்கு கொஞ்சம் சிக்கன்லாம் அந்த 200 கிராம்ஸாக பீஸ் போட்டு அதெல்லாம் கழுவி ஃப்ரீசரில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ காலைல தான் எடுக்கிறேன். நைட்டு போட்டு விட்டுட்டு போயிட்டேன். கண்ணாடியை வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஸோ கிளாஸ், சில்வர், அப்புறம் வந்து நீங்கள் இப்போ பீங்கான் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் மரம் ரொம்ப அடிக்கடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான்ஸ்டிக் வந்து எது ஒருத்தருக்கோ எது வைக்கலாமோ அதை மட்டும் வைக்கலாம், மற்றதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது. அதிலே போட்டிருக்கோம் டிஷ்வாஷர் சேஃப்லன்னு. பட் நான் நான்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். இந்த குட்டி குட்டி இதில் மட்டும் இன்னும் தண்ணி அடி உள்ளே இருக்கிறதுல வந்து லைட்டாக தண்ணி ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு அம்மா ஒரு சைடு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அண்ணா அண்ணியெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக, இப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு நான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே செம சூப்பராக போணுச்சு. ஸோ அம்மா வந்து எல்லா பாட்டிலையுமே தொடச்சி வச்சுட்ருக்காங்க. இந்த சைடு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து நான் பண்ணேன். மாமா வந்து சிக்கன் பிரியாணி பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் சிக்கன் பிரியாணி. சிக்கன் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு சோம்பு, நான் வந்து ஒரு 8 பேர்கிட்ட செய்கிறேன், அதனால் இந்த அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த 8 பேருக்குமே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் மட்டும் போட்டுக்கிறேன். இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அம்மாவும் ஆத்தாவும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வதக்கிக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதே அளவுக்கு வந்து தக்காளி. இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்வோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால எடுத்துகிட்டேன். இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்வோம், செம்ம எம்மியாக இருக்கும். அதே மாதிரி சைவ குழம்பு, சாம்பார், ரசத்துக்கெல்லாம் காம்பினேஷன் அடித்து தூக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு போட்டு வதக்கிட்டு அதிலே வந்து நல்லா ஒரு பெரிய 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது 3 பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் செம்ம எம்மியாக இருக்கும். அண்ட் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் பிரியாணிக்குமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் விங்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. பிரியாணிக்கு வந்து லெக் பீஸாகவும் இதுக்கு வந்து விங்ஸாகவும் வாங்கியிருந்தாங்க. இது வந்து சாட்டர்டேயே வாங்க வந்து க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமான்னு எங்களுக்கு அப்போ தெரில. சாட்டர்டே மத்தியானம் தானே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சாட்டர்டே காலையிலே நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த சிக்கனை வந்து காலையிலே தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால அதை எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி, நீங்கள் சிக்கனுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியாக அதை ஊற்றி இது பண்ணிவிட்டு அதை நீங்கள் தேங்காய் பாலாக பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். ஸோ இது நல்லா வற்றி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உங்களோட சிக்கன் ஃப்ரை இதாகிடும். நீங்கள் இதை தலை எடுக்கிறதுனா கொஞ்சம் கிரேவி வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். எடுத்து சாதத்தோடு சேர்த்து போட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். எவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு இதை வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். கடைசியாக எம்மியாக இப்படி தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இடையிலே நான் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தது நிறைய பீன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். உளுந்து, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அம்மா தொடச்சி வச்சுருந்த பாட்டிலில் வந்து நான் ஊற்றி கொட்டி வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொட்டி மூடி வைக்கிறேன். இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த கேவலத்துக்கு கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஷெல்ஃப் எல்லாமும் வந்து அத்தையோட ஹெல்ப்போடு நான் வந்து எல்லாத்தையுமே ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓரளவு இன்றைக்கி கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அடியில் இருக்கிற ஷெல்ஃப்லாம் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். மற்றபடி எல்லாமே இருந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்டர்லாம் தூக்கி நான் கிச்சன் ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். எல்லா பீங்கானும் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி கந்தர குளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஓரளவு ஆர்டராக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போல்லாம் அண்ணா அண்ணியெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரோடையும் பேசிக்கிட்டு எங்கள் அம்மா நாங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போணுச்சு இந்த டைம்லாம். ஸோ எல்லாத்துலேயும் இந்த சோம்பு பவுட்ரு ஜீரக பவுடர்லாம் நெக்ஸ்ட்டில் தான் நாளைக்கு தான் வந்து வறுத்து அரைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் மட்டும் கொட்டி வச்சுக்கிறேன். ஸோ அம்மா வந்து மாமாவுக்கு ஹோட்டலுக்கு வந்து கருவேப்பிலை உருவி இது பண்ணிகிட்ருக்காங்க கவரில் வச்சு நாளைக்கு இருக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட் ஷெல்ஃபில் நான் என்னோட டைனிங் ஹால் ஷெல்ஃபில் தான் என்னோடய கிளாஸ் வேர் என்னோட பீங்கான் எல்லாமே வச்சுருப்பேன். அங்கே வந்து இப்போ நம்மளோட பொட்டிக்காக ஒரு ஷெல்ஃப் வச்சதுக்கப்புறம் இந்த கப்பெல்லாம் நம்மளோட அடுப்படி இதிலே வச்சுருந்தேன். அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குங்கிறதுனால இந்த சைடு ஒரு ஷெல்ஃபில் இந்த கீழ் ஷெல்ஃபில் அடிக்கலாம் அப்படின்னு அடிக்கிருக்கேன். க்ரோசரி ஐட்டம் எடுக்கிறதுக்கும் அடுக்கிறதுக்கும் ஓரளவு கரெக்டாகவே இருக்குது. இப்போ ரொம்ப க்ரோசரிஸ் இல்லை, நிறைய ரவா கோதுமை அதெல்லாம் கொட்டி வச்சிருந்த பாக்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாமாவும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸில் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்களோட இது வந்து வேறையாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ நான் அரிசியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னா மாமா அரிசியெல்லாம் எடுத்துப்பாங்க, மாமா பால்லாம் எடுத்துப்பாங்க, நான் தான் எடுத்துக்க மாட்டேன், அவங்க எல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ 2 பேரோட டயட்டும் வேறையாக இருக்க போது. பட் 2 பேருமே வெயிட் லாஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மாமா பிரியாணி செய்கிறாங்க. மாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் எடுத்து கொட்டுறேன். நாங்கள் குக்கர் இன்னும் எடுத்துகிட்டு வரல கடையிலேருந்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு 5-6 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக வந்து பட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் என்கிட்ட வந்து பிரியாணி இலை இந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் இருக்காது, நான் அதெல்லாம் வச்சிருக்கல. ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் போடல. இருக்கிறது என்ன இருந்துச்சோ அதை வச்சு ஒரு டக்கு புக்கு பிரியாணி. பட் செம்ம எம்மியாக இருந்துச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 8 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா அதை வந்து பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு, புதினாலாம் நிறையா இல்லை இருந்துச்சுன்னா இப்போ நான் கொத்தமல்லி போடுவாங்கல்ல அதே அளவு நீங்கள் புதினாவும் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இருக்கிறத வச்சு அப்படியே எனக்கு ஒரு சிம்பிள் பிரியாணி மாதிரி பண்ணியாச்சு. காலையில் வாங்கிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருந்தோம். பட் அம்மா ஒரு 5 கடைக்கு போயிட்டு வந்தாங்க, மாமா ஒரு 4 கடைக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கேயுமே வந்து காய் இல்லை, எல்லாமே பழைய காயாக தான் இருந்துச்சு. இருக்கிறதும் செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காய் வாங்கியிருந்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு நிறையா வண்டியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரியல. ஸோ தக்காளி, பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தக்காளியும் அதே அளவு தான், எவ்வளோ வெங்காயம் எடுத்தாங்களோ அதே அளவு தான். ஸோ இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுறாங்க. ஜீரகத்தூள், கரம் மசாலா, இன்னும் 2 மசாலாலாம் கேட்டாங்க. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சித்தான்னு சொன்னாங்க. இது எதுவுமே இல்லை என்கிட்ட. ஸோ போடி இருக்கிறத வச்சு பண்ணுற ஏதாவது இப்படியாவது வரப்போகுது அப்படின்னாங்க. நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லெக் பீஸ் இது எல்லாமே வந்து மாமா அப்படியே முதல்ல சாட்டர்டே வாங்கி வச்சுருந்ததுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தயிர், ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு 2யுமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறாங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்மளோட குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. குக்கர் வந்துருச்சு இப்போலாம். நீங்கள் இதை குக்கர்லேயே ஸ்ட்ரைட்டாக தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம் தாராளமாக. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்காங்க இங்கே மாமா. உங்களோட ரைஸ் உங்களோட தண்ணி பொறுத்து அதை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து குக்கர் வந்ததுக்கப்புறம் குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ ரைஸ் போடலை, வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்காங்க. இதை மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டாங்க. சிக்கன் ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரைஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க மாமா. ஸோ அதனால் இதை ஒரு மூடி போட்டு நார்மல் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சாச்சு. ஸோ இந்தளவு நல்லா கொதிச்சு சிக்கன் ஒரு அரை வேக்காடு இருக்கையில் தான் ரைஸை வந்து நம்ம போடுறோம். ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அதுதான் அளவு ஊற்றிருந்தது. ஸோ இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அது கொதி வரும்ல, இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில், உங்களோட குக்கர் பொறுத்து தான். இப்போ 1 விசில் இல்லை 2 விசில். இப்போ நம்ம சில குட்டி குக்கர்லாம் வந்து நம்ம 2 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். சில இதில் வெறும் டைமிங் மட்டும் 20 மினிட்ஸ் வச்சு இறக்கிடுவாங்க. ஸோ உங்களோட குக்கர் பொறுத்து இறக்கிடலாம். ஒரே ஒரு விசில் தான். ஸோ ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஓப்பன் பண்ணாமலே இருந்தோம். 1/2 அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவி அப்படியே அடியிலேருந்து பேத்தி எடுத்து விட்டதுப்போ செம்ம எம்மியாக இருந்துச்சு. பாக்ஸை திறந்ததுமே, குக்கரை திறந்ததுமே செம்ம வாசமாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி ரெடி. உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான், அண்ணன், அண்ணி, அப்புறம் மாமா நாங்கள் 4 பேர் மட்டும் சாப்பிட்டோம். அம்மாக்கெலாம் இப்போ தான் டீ குடிச்சிருந்தாங்க. அதனால் நாங்கள் அடுத்து சாப்பிட்றோம், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் 4 பேர் ஃபஸ்ட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம்.
ஸோ சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை. இது 3 தான் வந்து அன்றைக்கி லஞ்சாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு செட் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அம்மா, அண்ணா எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்திருந்தாங்க. டெய்லி ஈவினிங் வந்து அண்ணா, அண்ணி, அம்மா, நான் 4 பேருமே உட்காந்து இப்படி தான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். மாமா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மாமாவும் இருந்தாங்க. ஸோ டயட் இருக்க போகிறேன்ட்டு இதெல்லாம் என்னடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாளையிலேருந்து நான் டயட் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாமாட்ட ஒம்புழுத்தேன். அவங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போனாங்க. ஆனால் கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சா, அதனால் வந்து பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் அல்வா வாங்கி இன்னொரு கடையில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளையிலேருந்து என்னோட டயட் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதில் வந்து எல்லா அப்டேட்டும், அதாவது ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணலாம், என்ன சாப்பிட்றேங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ லவ்லி தமிழ் சேனல் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching friends. Bye bye.